அஸ்ஸலாமு அலைக்கும். அடுக்கு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி இதோட ரெசிபியை பார்க்கலாம். என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஒரு பிரதர் கேட்டிருந்தார், அடுக்கு பிரியாணி ரெசிபி போடுங்கக்கான்னு. அவருக்கோசரமாக இன்றைக்கி நான் அடுக்கு பிரியாணி ரெசிபி உங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டேன் நான். 1 கிலோ சிக்கனுக்கு 4 இல்லை 5 வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்னதாக இருந்தாக்கா 5 6 எடுத்துக்கலாம், இல்லை பெருசாக இருந்தாக்கா 4 போதும். 4 தக்காளி எடுத்துக்கோங்க. அதில் 4 5 பச்சை மிளகாய் அப்படி கீரி போட்டுக்கணும். அப்புறம் கரம் மசாலா, அது பேர் எனக்கு தெரியாது தமிழில். உங்களுக்கு எந்த கரம் மசாலா உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் இது போடுறேன். அப்புறம் கரம் மசாலா பொடி அரை டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மிர்ச்சி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் ஹல்தி பவுடர் எடுத்துக்கோங்க. இது 3 என்ன சொல்கிறது தமிழில், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா உங்கள்கிட்ட இல்லைன்னா மேகி மசாலா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாம். எண்ணெய் சூடானே கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். இந்த வெட்டின வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா கையால் அப்படி உதிரி விட்டுட்டிங்கன்னா பட்டுன்னு வெந்துடும். அதுக்கோசரம் தக்காளியும் உதிரிட போகிறீங்க, அப்புறம் தக்காளி சட்னி ஆகிடும். கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். நான் ஒரு பக்கம் உலவ வச்சுருக்கேங்க ரைஸ்க்கோசரம். இதில் நீங்கள் உங்களுக்கு கரம் மசாலா தேவைன்னா போட்டுக்க ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுமாதிரி சாதாரணமாக நம்ம எப்படி டெய்லி வீட்டில் சோறு வடிப்போமோ நான் அதே மாதிரி தான் வடிச்சிக்கிறது. அது உங்கள் இஷ்டம். உங்களுக்கு கரம் மசாலா போடணுன்னா இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம், எண்ணெயும் போட்டுக்கலாம், அதில் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ரைஸ் எடுத்துருக்கேன், நீங்கள் 1.5 கிலோவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைக்கி 1 கிலோ சிக்கன்னா 1 கிலோ ரைஸ் தான் போடணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சொல்கிற பேச்சு. ஓகேவா? நீங்கள் 1/2 கிலோ எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 சம்மச் எடுத்துக்கோங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். நல்லா வறுக்கணும், நல்லா வறுத்து எடுத்துக்கணும், இன்னும் செவரணும். எல்லோரும் சொல்லுவாங்க பிரியாணி ஆக்கிறதுக்கு ரொம்ப வேலை, ரொம்ப செலவு, அதனாலே பாதி பேர் ஆக்க மாட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா பிரியாணி தான் எல்லாத்தோட ஈஸியான ரெசிபின்னு நான் சொல்லுவேன். பாருங்கள் நல்லா செவந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம எடுத்து ஒரு தனியாக ஒரு கொட்டரால் எடுத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டில் போடுறதுக்கு கொஞ்சமாக தேவை. இதை அரைச்ச இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை தீய வைக்காமல் பார்த்துக்கோங்க, செவரணும் தான், தீயக்கூடாது. இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ரைஸ்லேயும் போடுறதா இருக்கும். உப்பை ஏன் முதல்ல சேர்க்குறோன்னா தக்காளி பட்டுன்னு வெந்துடும். இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. தனியா பவுடர், இது என்ன சொல்ல, கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இப்போ ஆட் பண்ணாதீங்க, சரியா? நல்லா கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும், தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இதில் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி லெக் பீஸ் தான். இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, தண்ணி போடக்கூடாதான். கொஞ்சம் கொத்தமல்லி தவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தமிழில் கொஞ்சம் கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் இக்னோர் பண்ணிக்கோங்க. நல்லா இதை கிண்டிட்டு நம்ம இதில் டக்கன் போட்டுடலாம். ஒரு பக்கம் அரிசி ஒலை வந்துருச்சு, அதை நம்ம அரிசியை போட்டுக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணி ரைஸ் தான் தேவை, பாஸ்மதி ரைஸ் தான் தேவை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் வீட்டில் என்ன ரைஸ் இருக்கோ அந்த ரைஸில் செய்யுங்க. அந்த ரைஸ் கொஞ்சம் நல்ல ரைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். போட்டுக்கோங்க.
எவ்வளோ தேவை உங்களுக்கு அவ்வளோ. கறி நல்லா வெந்துடுச்சுங்க. எண்ணெய் விட்டுருச்சு கறியில். அது நம்ம இதில் 1 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். 10 ரூபா டப்பா. அந்த ஒரு கொட்டரை தயிர் போட்டுக்கலாம். ஓகேவா. இதில் கரம் மசாலா ஆட் பண்ணலாம். கரம் மசாலா இல்லைன்னா மேகி மசாலா நான் முதல்ல சொன்னேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டே இருங்க. ரைஸை 70-80% தான் அது வேகணும். அதை நீங்கள் சொல்லலையேன்னு கேட்டுற போகிறீங்க. அப்புறம் கொலன்னு ரைஸ் ஆகிடும். இப்போ கொஞ்சம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வடிச்சிக்கலாம். சரியா. இப்படி தான் இருக்கணும் ரைஸ். இப்படி வந்து விடணும். இதுக்கப்புறம் சாதம் தான் போடணும் மேலே. மீன்ஸ் ரைஸ். ஓகேவா. இது ரெடி ஆகிடுச்சு. சோறு நல்லா வடிச்சுக்கிட்டேன். அந்த சோறு பாருங்கள் இப்படி பொல்லரி இப்படி வரணும். எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறாங்க, உங்கள் சவுண்டுன்னாங்க ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு. என்னங்க அதுக்கு நான் கத்தவா முடியும். ஒரு சைடில் இது ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நம்ம பாதி எடுத்து வேறு தட்டில் மாற்றிக்கலாம். இப்படி அரை பண்ணிக்கோங்க. பாதி பாதி ஆக்கிட்டு இது மேலே ரைஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு லெமன் தேவைலாம் லெமனும் போட்டுக்கலாம். அந்த சிக்கனில் கூட உப்பு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை போடணும். இவ்வளோ ரைஸ் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே எடுத்து வச்சிருந்த கறி அதையும் இது மாதிரி மேலே போட்டுக்கோங்க. இப்படி நல்லா பெலரி விட்டுக்கோங்க. சட்டி நான் உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் கொஞ்சம் சின்னதாக வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி 1 கிலோக்கு 2 கிலோக்கு எப்படி சட்டி எடுக்கணுமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. திரும்ப இது மேலே ரைஸ் போட்டுக்கலாம். நம்ம அடுக்கு பிரியாணி ரெடி. இது கொஞ்சம் கலரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த பச்சை கலரும் ஆரஞ்சு கலரும் எடுத்துருக்கேன். இது மேலே நம்ம அது வெங்காயத்தை எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயத்தை இப்படி போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். ஏன்னா பார்க்குறதுக்கு கொடி மாதிரி இருக்குட்டு, கொடி மாதிரிக்கிறதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எந்த கலர் போடணுமோ அந்த கலரை போட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய் இருந்தாலும் மேலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல், உங்கள் இஷ்டம். போட்டாலும் போடல. இல்லை நான் போடல, வச்சிடலாம். டக்கான போட்டு நல்லா டைட்டாக. இது மேலே ஏதாவது வஜனான பொருளை வச்சுக்கோங்க. ஏதாவது தண்ணி சட்டியோ ஏதாவது வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சைடில் மாவு கூட போட்டுக்கலாம். எதுவுமே நான் போடல, உங்களுக்கு சொல்கிறேன். அடுப்பை ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கேன். கீழே தவா வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. அப்படியே ஸ்லோவாக வச்சுருங்க. எக்தம் ஸ்லோவாக அப்படியே தம் ஆகிடும். 10 நிமிஷம் தம்மில் வச்சு பாருங்கள், நல்லா ஆவி விட்டுடுச்சு. சிக்கன் அடுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் தான் சாப்பிட முடியாதுன்னு தெரியும் எனக்கு. மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.